கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அஸ்திபாரங்கள் அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு வரோம். நிறைய செய்திகள் பேசியிருக்கிறோம். நிறைய பேர் இதை குறித்து எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் இதை குறித்து அதிகமாக கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நவம்பர் 23 27 வரைக்கும் 5 நாள் அது வெறும் தமிழில் டீச் பண்ண போகிறோம். அப்புறம் டிசம்பரில் 7 11 வரைக்கும் இங்கிலீஷில் வச்சு நடத்துகிறோம். ஸோ இதில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினா நீங்கள் 5 நாளும் பங்கு கொள்ளணும். ஏதோ ஒரு 2 நாள் 2 நாள் அப்படி இல்லை, 5 நாளும் பங்கு கொள்ளணும். எல்லா அஸ்திபாரங்கள் சீரீஸில் எல்லா மெசேஜஸையும் கேட்டு உங்களுடைய கேள்விகளை முன்னாடியே எழுதி அனுப்பியிருக்கணும். இந்த ரெண்டும் கண்டிப்பான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இதை அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு 1 hour மெசேஜில் கொடுக்க முடியாது. எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்குறோம். சண்டே காலையில் சரி, போன வாரம் கூட பார்த்தோம் பாருங்க, ஏன் சிலுவை மரணம் அப்படின்றத பார்த்தோம். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்னது போல, எங்க ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம். இந்த தேவன்ல ஆரம்பிக்கிறோமா, திரியேக தேவன்ல ஆரம்பிக்கிறோமா, இல்லைன்னா இந்த சட்டத்திட்ட அடிப்படையில் இருக்கிற தேவன்ல ஆரம்பிக்கிறோமா, நியாயாதிபதி அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்கிறோமா, பிதா குமாரன் பரிசுத்தாவியர் ஆரம்பிக்கிறோமா? ஏன்னா நல்லா கவனிங்க, சிருஷ்டிப்பின் நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் மீட்பின் நோக்கம். சிருஷ்டிப்பின் நோக்கமும் மீட்பின் நோக்கமும் ஒண்ணுதான். சரிங்களா? எதற்காக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து கீழே விழுந்ததுனால அந்த நோக்கத்துக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான் மீட்பு. ஸோ மீட்புன்றது எங்கேருந்து விழுந்தானோ அங்கே திரும்ப கொண்டு வந்து நிறுத்தணும். எங்கேருந்து விழுந்தான் அப்படின்றத விளக்குறது தான் சிருஷ்டிப்பின் நோக்கம். சிருஷ்டிப்பின் நோக்கம் சிருஷ்டித்த பிறகு என்ன பண்ணலாம் மனுஷனை வச்சு அப்படின்னு ஆண்டவர் பண்ண நோக்கம் கிடையாது. எபேசியர் 1 படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் மிக தெளிவாக போட்டிருக்கு. பிதா என்ன தீர்மானம் பண்ணினார், அதை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்படி நிறைவேற்றணும்னு தீர்மானம் பண்ணினார், அதை எப்படி நிறைவேற்றினார், அதை எப்படி பரிசுத்தாவினர் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றாரு அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரியேக குடும்பத்திலே அவருடைய ஜீவனிலும் அவருடைய சுபாவத்திலும் அவருடைய எல்லாவற்றிலும் உறவிலும் நாம் பங்குள்ளவர்களாகி இயேசு எப்படி பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அதை போலவே நாமும் நல்ல முதிர்ந்த குமாரர்களாக அவரை வெளிப்படுத்த வேண்டும் இந்த உலகத்திற்கு அப்படின்றதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கம். அந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நம்ம விட்டுட்டு வேற எதுக்காவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலுவை, பலி, ரத்தம், ரட்சிப்பு இப்படின்ற எல்லா வார்த்தைக்கும் வேற மீனிங் கிடைச்சிடும். இவரு வேற மீனிங் கொடுத்துருவாரு. இவரு சரிங்களா? இந்த ஜட்ஜ் காட் வேற மீனிங் கொடுத்துருவாரு ஃபுல்லா. சரிங்களா? அப்படி கொடுத்ததுனாலதான் நம்ம சிலுவை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதான நம்முடைய புரிதல் ரொம்ப தப்பா இருக்குது. பாவத்தை என்னவாக்கிட்டோம், சட்டதிட்ட பிரச்சனையா மாத்திட்டோம். அதை ஒரு லீகல் இஷ்யூ ஆக்கிட்டோம். சட்டத்திட்ட பிரச்சனையா மாத்தினதுனால நல்லா கவனிங்க, பாவம் சட்டத்திட்ட உறவு பிரச்சனையா இல்லாம அது சட்டத்திட்ட பிரச்சனையா மாத்தினதுனால என்னவும் சட்டத்திட்டமா மாறிடுச்சு, மன்னிப்பும் சட்டத்திட்டமா மாத்தியாச்சு. புரியுதுங்களா? நீதியும் சட்டத்திட்டமா மாத்தியாச்சு. ஸோ பாவத்தை சட்டத்திட்ட பிரச்சனையா மாத்தினது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். பாவம் சட்டத்திட்ட பிரச்சனை இல்லைங்க. பாவம்ன்றது ஒரு உறவு பிரச்சனை, அவரை அறிய முடியாமல் இருக்கிற பிரச்சனை. ஸோ இயேசு என்ன சொல்றாரு, ஒருவனுக்கும் பிதாவை என்ன செய்யாது தெரியாது. இது சிருஷ்டிப்பின் நோக்கம். 2வது இயேசு என்ன சொல்றாரு, ஒருத்தனுக்கும் இயேசு பிதாவை தெரியாது. இயேசுக்கு பிதாவை தெரிஞ்சது போல
ஒருத்தனுக்கும் பிதாவை தெரியும். அதுதான் நோ ஒன் நோஸ் த ஃபாதர். அதுதான் எல்லா பாவம்ன்ற பெரிய இது. பிதாவை அறியாமல் இருப்பது, பிதாவை அறியாமல் இருப்பது தான் மிகப்பெரிய பாவம். அது சட்டத்திட்ட பிரச்சனை இல்லை. அந்த அறியாமல் இருக்கிறது நம்முடைய கோர் பீயிங்கே அப்படியே கெடுத்துருச்சு, உள்ள அப்படியே அரிச்சிருச்சு. சரிங்களா? அந்த மரம்லாம் புழுத்து கொட்டின மாதிரி வெளியில பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும், லைட்டா அப்படி டொக்குன்னு தட்டினீங்கன்னா உள்ள அப்படியே அரிச்சிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய என்டையர் பீயிங்கே இந்த அறியாமல் இருக்கிறது, பிதாவை அறியாமல் இருக்கிறது நம்முடைய இன்னர் ஃபுல்லா அழிச்சிருச்சு. அதை அது ஒரு வியாதி மாதிரி, குஷ்ட ரோகம் மாதிரி. சரிங்களா? பாவம்ன்றது இயேசு விளக்குற மாதிரி வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவைன்னு சொன்னார்ல. ஸோ அதை ஆண்டவர் வியாதியா பார்க்கிறாரு, ஒரு குருட்டாட்டமா பார்க்கிறாரு, துளைந்து போன நிலைமையா பார்க்கிறாரு. அதை சட்டத்திட்ட பிரச்சனையா அவர் பார்க்கல. சரிங்களா? சட்டத்திட்ட பிரச்சனையா பார்த்தால் சிலுவை என்பது சட்டத்திட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு தண்டனையின் இடமாக அது காணப்படலாம். ஆனா பிதாவை அறிய முடியாமல் நம்ம வியாதியிலையும் மரணத்திலையும் அப்படியே கிடக்கிறது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சிலுவை அட்ரஸ் பண்ணுச்சு அப்படின்றத புரிஞ்சு கொள்றது ரொம்ப முக்கியம். கண்ணாடியா மாத்தணும். இந்த சிலுவையோட சேர்த்து வர கான்செப்ட் தான் என்னது? பலி, பாவ நிவாரண பலி, அப்புறம் என்னது? ரத்தம். போன வாரம் ஒய் ஆஃப் த கிராஸ், ஏன் சிலுவை மரணம் பேசணும். இந்த ஏன் பலின்ற கான்செப்ட் ஏன் இருக்கு, ரத்தம் எதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு இந்த இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ரத்தம் இல்லாம பாவத்தை மன்னிக்க முடியாது, பாவத்தை மன்னிக்க முடியாது. முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? பாவம் தண்டிக்கப்பட்டதா மன்னிக்கப்பட்டதா? சோ இங்க கேள்வி என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டதா தண்டிக்கப்பட்டதா? தண்டிக்கப்பட்டா மன்னிக்கப்பட முடியாது, மன்னிச்சா தண்டிக்க கூடாது. புரியுதுங்களா? நான் இப்போ ஒருத்தவங்களை பார்த்து உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களை என்ன செய்யக்கூடாது? நான் தண்டிக்க கூடாது. நான் தண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. ஆனா இவரு இந்த ஜட்ஜ் காட் என்ன சொல்றாருன்னா, பாவத்தை தண்டிக்காம மன்னிக்க முடியாது அப்படின்றாரு. அதனால என்ன சொல்றோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பலி அப்படின்ற கான்செப்ட், சரிங்களா, எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியம். பலின்ற கான்செப்ட் எங்க ஆரம்பிச்சது? யாரு முதல்ல பலி செலுத்தினது? சிலர் சொல்லுவாங்க முதல்ல பலி செலுத்தினது ஆபேல். முதல்ல ஆபேல் பலி செலுத்தினான். எப்படி திடீர்னு அவன் பலி செலுத்தினான்? நீ பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் எனக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? எப்படி அந்த கான்செப்ட் உருவாச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆடு பலி ஆகிறது, அது ஆதாம் தேவனுக்கு செலுத்தின பலி அல்ல. முதல்ல ஒரு ஆடு மரணத்தை ருசி பார்த்தது, அது ஆதாம் தேவனுக்கு கொடுத்த பலி அல்ல. சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்படின்னு இருக்கான் ஆதாம் ஏவாளும். சரிங்களா? ஏன்னா பிதாவை குறித்ததான தவறான எண்ணத்தை உள்ள விட்டுட்டான். உள்ள விட்ட உடனே அவன் இன்னரே மால் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பயம், வெட்கம். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். நேக்கட் பட் நாட் அஷேம்ட். ஸோ இப்போ பாவம் வந்த உடனே வெட்கம் வந்துருச்சு. வெட்கம் வந்த உடனே அவர்கள் முதலாவது செய்த காரியம் என்ன செஞ்சாங்க? தங்களை மறைத்து கொண்டார்கள். எதை வச்சு? அத்தி இலைகளை வச்சு மறைச்சு கொண்டாங்க. அத்தி இலைகளை வச்சு மறைச்சு கொண்டாலும் அவர்களுக்கு என்ன வரல? தைரியம் வரல.
இந்த வேர்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் ஏன் இதெல்லாம் எழுதுறேன்னா இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். தைரியம். அவங்களுக்கு என்ன வரல, சரி இலையெல்லாம் வச்சுட்டானுங்க, இப்போ இலையெல்லாம் வச்சு ட்ரெஸ் செஞ்சாலும் ஆண்டவரை போய் பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன வரல, தைரியம் வரல. இன்னுமே இலையெல்லாம் வச்சு மறைச்சிருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. அப்படியே இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு மிருகத்தை கொன்னு அதிலிருந்து அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ட்ரெஸ்ஸா கொடுக்குறாரு. சோ முதல் பலி யார் கேட்டது? தேவன் கேட்டாரா? எனக்கு நீ பாவம் செஞ்சுட்ட, நீ இப்ப என்கிட்ட வரணும்னா நீ வந்து ஆடை வெட்டிட்டு தான் கொண்டு வரணும், ரத்தத்தோட தான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா ஆதாம்கிட்ட? இல்லை. முதல் பலி தேவன் கேட்ட பலி அல்ல. சோ முதல் பலி யாரு ஆதாம் கேட்டானா? ஆதாமுக்கு கேட்கவே தெரியல. ஆனால் ஆதாமுக்கு ஒரு தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க, மனிதனுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை எது நிமித்தம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சி நிமித்தம் இருந்தது. குற்ற மனசாட்சி. அவனுடைய குற்ற மனசாட்சி என்ன கேட்டுதுன்னா, ரத்தம் கேக்குது. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு குற்ற மனசாட்சி. எனக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவை, இதுவும் தேவை, இன்னும் தேவை. சோ அந்த பலி வந்து ஆதாமுக்கு ஆண்டவர் அடிச்சு, அந்த ஆடை அடிச்சு கொண்டு வர்றாரு. ஸோ அந்த ஆடின் மரணத்தை பார்க்கறான், ரத்தத்தை பார்க்கறான், சொட்டுறதை பார்க்கறான். அது ஏதோ அவனுடைய மனசாட்சிக்கு ஏதோ ஒன்று பண்ணிச்சு பாருங்க. சோ பலி என்பது தேவன் கேட்டு மனிதன் கொண்டு வந்ததல்ல, மனிதனுக்கு தேவைப்பட்டதை தேவன் தந்தார். So God did not, sacrifice is not God's demand and man provided. Sacrifice is man's need and God provided. புரியுதுங்களா? சோ பலி என்பது தேவனுக்கு தேவைப்பட்டது, மனிதன் போய் கொடுத்தான்ல, மனிதனுக்கு தேவைப்பட்டது தேவன் வந்து கொடுக்கிறார். சோ ஆபிரகாமே யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் வந்து ஒரு என்ன சொல்ல, புறஜாதி நம்பிக்கையிலிருந்து வரான், தேவனை தெரியாத ஒரு இதுல இருந்து வரான். அதுல இருந்து அந்த கலாச்சாரங்கள்ல தேவன் பலியை கேட்கிறார். எல்லா தேவர்களும், எல்லா மதத்துல தேவர்களும் தேவன் வந்து பலி கேட்கிறாங்க. வெவ்வேறு விதமான பலி கேட்காங்க. சில தேவர்கள் சில மதங்கள்ல பிள்ளைகளையே என்ன செய்யறாங்க, பலியா கேக்குது சில தெய்வங்கள். அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல இருந்தா ஆபிரகாம் வரான். முதல் பிள்ளைய பலி வாங்குற தேவனை தான் அவனுக்கு தெரியும். சோ இப்ப தேவன் அதை போலவே மற்ற தேவர்களை போலதான் நானும் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து கேட்டாரு, நீ வந்து ஈசாக்க பலி கொடுன்னு கேட்டாருன்னா, ஈசாக்க குத்த போது நிறுத்திருக்க மாட்டார். நல்லா கவனிங்க, குத்தும் போது நிறுத்திருக்க மாட்டார். ஆபிரகாம் புதிய ஏற்பாட்டிலே என்ன போட்டிருக்கு, ஆபிரகாம் வந்து உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கையுள்ளவனா இருந்தான், அதனால்தான் பலி செலுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும், அவன் குத்தி ரணகலம் ஆக்கின பிறகு ஆண்டவர் வந்து அவனை உயிரோடு எழுப்பி திரும்பி தந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் எங்க ஸ்டாப் பண்றாரு அப்படின்னா, அவனை குத்துறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றாரு. சோ என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் மற்ற தேவர்கள் மாதிரி இல்ல, உனக்கு தெரிஞ்ச தேவர்கள்லாம் இப்படிதான், ஆனா நான் பலி வாங்குற தேவன் அல்ல, பலி கொடுக்கிற தேவன். பலி கொடுக்கிற தேவன். அதே மலையில நான் என் பையனை பலியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அங்க ஒரு ஆடை கொடுக்கிறாரு. அங்க ஆடை வந்து ஆபிரகாம் கொடுக்கல, ஆபிரகாமுக்கு யாரதான் ப்ரொவைட் பண்ணா, ஆண்டவர் தான் ப்ரொவைட் பண்ணாரு. ஈசா கேட்கிறான், ஐயா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆடுங்க அப்படின்னு கேட்கிறான். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். So God himself shall provide. So who provided? யாரு கொடுத்தா? தேவன் அங்க கொடுக்கிறார். சரிங்களா? தேவன் பலியை வாங்குறவர் அல்ல, தேவன் பலியை கொடுக்கிறவர் அப்படின்றதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்படியா? இல்லையே, இதுல வந்துட்டு எனக்கு பலி கொண்டு வான்னு அவர் தானே கேட்டிருக்காரு நியாயப்பிரமாணத்துலலாம் அப்படின்ட்டு நினைக்கலாம். நல்லா கவனிங்க,
திரும்ப இப்போ வருவோம், படிங்களேன். ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, அப்படியா போட்டிருக்கு? அப்படி போடல பைபிளில். ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு கிடையாது நாங்கள் போடல. என்ன போட்டிருக்கு அப்படின்றது முழுசா படிப்போம். ஆக்சுவலி அந்த வசனம் வந்து 9:22, எபிரேயர் 9:22. அதோடைய கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிக்கணும். 8, 9, 10 ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரியும். இப்போ அதுக்கு டைம் இல்லை. ப்ராபப்ளி நம்ம இந்த 5 நாள் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 9:22 என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? நியாயப்பிரமாணத்தின்படி, அக்கார்டிங் டு த லா. ஸோ இது வந்து நித்தியமான தேவனுடைய சட்டம் இல்லை, இது நியாயப்பிரமாணத்தின்படி. இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு இந்த வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி. 2வது பாயிண்ட் என்ன? கொஞ்சம் குறைய. கொஞ்சம் குறைய அப்படின்னா என்ன? ஆல்மோஸ்ட். நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், பலிகள் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழேயே எல்லா நேரத்திலையும் கிடையாது, கொஞ்சம் குறைய. சரிங்களா? 3வது பாயிண்ட், இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். என்னங்க? சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அங்க பாவ மன்னிப்புன்னு பாவத்தை நம்ம சேர்த்துக்குவோம். ஓகே, பாவம்ன்ற கான்செப்ட்ல தான் இருக்கு. ஆனா நான் சொல்ல விரும்புறேன், ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சரிங்களா? அது 4வது பாயிண்ட். சரிங்களா? இதை பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் சுத்திகரிக்கப்படும். நியாயப்பிரமாணத்திலேயே ஆண்டவர் வந்து ரத்தம் இல்லாம நான் உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க பாவ பலி, சின் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், மீறுதல், அப்படி இப்படிலாம் சொல்லி வெவ்வேறு இது சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ என்ன பண்ணு, ஒரு காளைய கொண்டு வா. என்னது? காளைய கொண்டு வா, வந்து பலி செலுத்து, பாவ நிவாரண பலியா. காளை கொண்டு வரதுக்கு காசு இல்லையா? என்ன கொண்டு வா? ஒரு ஆடை கொண்டு வா. ஆடு கொண்டு வரையும் காசு இல்லையா? 2 காட்டுப்புறா கொண்டு வா. சோ ஒருத்தன் காளையும் கொண்டு வரலாம், ஆடும் கொண்டு வரலாம், காட்டுப்புறாவும் கொண்டு வரலாம். காளையில நிறைய ரத்தம் இருக்கும், ஆடுல கொஞ்சம் ரத்தம் இருக்கும், புறால எவ்வளவு ரத்தம் இருக்க போகுது? அவ்வளவு ரத்தம் இருக்கும். சரிங்களா? இப்ப காளையை கொண்டு வரவன் நிறைய மன்னிக்கப்படுறானா? ஆடை கொண்டு வரவன் கொஞ்சமா மன்னிக்கப்படுறானா? காட்டுப்புறா கொண்டு வரவன் அதை விட கொஞ்சமா மன்னிக்கப்படுறானா? ஏன்னா இதுல நிறைய ரத்தம். அப்படி இல்லை, 3 பேரும் ஒரே விதமா தான் மன்னிக்கப்படுறாங்க. 3 பேரும் ஒரே விதமா தான் மன்னிக்கப்படுறாங்க. சோ ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னா அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, 11வது வசனம். 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அவன் ஏழையிலும் பரம ஏழையா இருக்கான் போல, அப்படி இருந்தாலும் அவனை எப்படி கவர் பண்றது ஆண்டவர் பாக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, காளைக்கு காசு இல்லைன்னா ஆடு கொண்டு வா, ஆடுக்கு காசு இல்லைன்னா காட்டுப்புறா கொண்டு வா. காட்டுப்புறாக்கும் புறா குஞ்சுக்கு கூட உனக்கு காசு இல்லை, கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக 1 எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. மாவு
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாவு வந்து ரத்தம் சிந்தினது கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா ஒரு பிடி மாவு கொண்டு வா. ஸோ இதுல காளை கொண்டு வா, ஆடு கொண்டு வா, காட்டுப்புறா கொண்டு வா, மாவு கொண்டு வா. ஸோ காலையில ரத்தம் இருக்கு, ஆடுல ரத்தம் இருக்கு, காட்டுப்புறால ரத்தம் இருக்கு, மாவுல ரத்தம் இல்லை. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்குது? வா 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 இருக்குது. ஸோ அவருடைய பாயிண்ட் வந்து ரத்தம் கிடையாது, அவருடைய பாயிண்ட் வந்து வா. எப்படியாவது என் சமூகத்துக்கு வா. ஆதாம் இப்படி இருக்கான்ல, அப்போ வந்து ஒரு பலியை செலுத்தி அவனை ஒரு கனெக்ஷன், ஒரு லெவல் ஆஃப் கனெக்ஷனுக்கு கொண்டு வர்றாரு. ஒரு லெவல் ஆஃப், அது என்ன சொன்னேன் போன ஸ்லைட்ல, தைரியம். நமக்கு தைரியம் தேவை அவரை வரக்கு. ஆனா நமக்கு தைரியம் வரமாட்டேது தனியா போறக்கு. சோ எதையாவது கொண்டு போனாதான் ஒரு தைரியம் வருது. அப்படி உனக்கு ஏதாவது கொண்டு வந்தாதான் தைரியம் வருதுன்னா, எதையாவது கொண்டு வா. காளையை கொண்டு வா, ஆடை கொண்டு வா, காட்டுப்புறாவை கொண்டு வா. எதையும் அதெல்லாம் கொண்டு வர காசு இல்லையா, கொஞ்சம் மாவையாவது எடுத்துட்டு வா அப்படின்றார். புரியுதுங்களா? அவர் வந்து எனக்கு ரத்தம் எல்லாம் நான் மன்னிக்க முடியாது அப்படி இல்லைங்க. அந்த தேவன் இல்லை, அந்த தேவனை நாம் கும்பிடவில்லை. அது மாத்திரம் இல்லை, ஏகப்பட்ட இடத்துல சொல்றாரு நான் ரத்தம் கேட்கலன்னு சொல்லி. பாருங்களேன், தாவீது வந்து சூப்பர் சொதப்பல் பண்ணியிருக்காரு. என்ன, பத்சேபாவோட தலைவர் என்ன பண்ணிட்டாரு? பாவம் பண்ணிட்டாரு. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, ஊரியாவை பிளான் பண்ணி கொண்டிருக்கான். ஸோ இது வந்து சும்மா அப்படி கொஞ்சம் நெஞ்ச பாவம் இல்லை, பெரிய பாவம். சரிங்களா? விபச்சாரம், அப்புறம் இது கொலை, 2 பெரிய கேஸ் இருக்குது தாவீது மேல. இப்ப அவன் எது கீழே வாழ்றான்? ஆபிரகாம் உடன்படிக்கை கீழே வாழல, மோசேயின் உடன்படிக்கை கீழே தான் வாழ்றான், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்றான், சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் கீழே தான் வாழ்றான். ஆனா அவனுக்குரிய வெளிப்பாடை பாருங்களேன், என்ன சொல்றான்னு. சங்கீதம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். திரும்ப பாருங்க, the word cleanse, சுத்திகரியும், cleanse me, சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 16வது வசனம், 16ல என்ன சொல்றான்? பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாருங்க, புதிய உடன்படிக்கையில இல்லாத வெளிச்சம் இவனுக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வெளிச்சம் கூட இல்லை. ஆனா தாவீதுக்கே இருக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு இருந்துகிட்டு சொல்றான், பாஸ் உமை பத்தி எனக்கு தெரியும், நீர் வந்து ரத்தத்துக்காக துடிக்கிற தேவன் இல்லை, பலிக்காக துடிக்கிற தேவன் இல்லை, விரும்பினால் செலுத்திடுவேன். என்ன ராஜா எத்தனை ஆடு வெட்டணும், வெட்டு வரிசையா நின்று அப்படி, அது மேட்ரு இல்லை. என் இருதயம், என் நொறுங்குண்ட இருதயம் உங்ககிட்ட வரணும், நிலைவரமான ஆவி என்னிலே உண்டாகணும், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப வரும். ஸோ லுக், இட்ஸ் எ வெரி ரிலேஷனல் லாங்குவேஜ். அங்க பாருங்க, உறவு சரியா, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் உறவு ஒழுங்கா இல்லாமதுனால தான் நான் இந்த கேவலமான காரியத்தை செஞ்சுட்டேன். அந்த திரும்ப அந்த உறவுக்கு என்னை கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுதான் நீர் விரும்புறீர், பலியை நீர் விரும்பலன்னு சொல்ற. ஏசாயா 1:11 வசனம், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னாத்துக்கு அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். என்னாத்துக்கு நீ பலி செலுத்துற? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்து மிருகங்களின் நினமும் எனக்கு
ஆரோசிகமா இருக்கிறது. அப்படின்னா ஆரோசிகமா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, அப்படியே ஐயோ கப் அடிக்குது, வேணாம், எரிச்சலா இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா சொல்றாரு, டேய் நான் எதுக்கு பலி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? உனக்கு ஒரு தேவை இருக்கு, உன் மனசாட்சிக்கு ஒரு தேவை இருக்குன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த ஒரு உறவுல நீ திரும்ப அட்டாச் ஆகணுன்றதுக்காக தான் பண்ணேன். நீ அந்த உறவையே மறந்துட்டு ஏதோ எனக்கு ரத்தம் வேணும்னு நான் கேட்டது மாதிரியும், எனக்கு பலி வேணும், எனக்கு கொழுப்பு வேணும் அப்படின்னு நினைச்சு நான் கேட்கிற மாதிரியும், நீ சதக் 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 சதக்னு வெட்டிட்டு நீங்க கேட்டதை கேட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? யாரா கேட்டா அவங்ககிட்ட இதெல்லாம் கொண்டு வர சொல்லி அப்படின்னு கேக்குது. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். உன் ஃபுல் மூனு, நியூ மூனு, பிரேயர் இதெல்லாம் வேஸ்ட். வேண்டாம், வந்துடாது, இந்த பக்கம் பலியை தூக்கிட்டு வந்துடாத, காணிக்கையை தூக்கிட்டு வந்துடாத. ஸோ ஆண்டவர் நல்லா கவனிங்க, அவருடைய ஒன்லி அஜெண்டா நம்ம அவரோட ஒழுங்கா உறவுல இருக்கணும். அவரோட உறவுல இருந்தோம்னா நம்முடைய இருதயம் மற்றவர்களை நல்ல விதமா நடத்தும். இங்க மெயினா கம்ப்ளைண்டே அதான் அங்க பண்றாரு. டேய், அப்பா இல்லாதவன நீ கவனிக்கவே மாட்ற, விதவைகளுடைய தேவையை சந்திக்க மாட்ற, எது வேணுமோ அதை எவனுக்கும் செய்ய மாட்ற, உதவி செய்ய மாட்ற, பலியை மாத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கிற, எல்லா சர்வீஸும் நடத்திக்கிட்டே இருக்க, தேவையான மேட்டர் எதுவுமே செய்ய மாட்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. புரியுதுங்களா? அவருடைய பிரச்சனையே உறவு தாங்க. அவரோடு இருக்கிற உறவும் மற்றவர்களோடு இருக்கிற உறவும் தான் அவருடைய மெயின் மேட்டரே. அவருக்கு லீகல் ப்ராப்ளம் கிடையாது. ரத்தம் வேணும், பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் ரெடி சரி பண்ணணும், புக்கை பாவங்கள் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. ஆண்டவர் பலி கேட்கல, பலிய விரும்பல. ஓசியா 6:6 என்ன போட்டிருக்கு? பலியை அல்ல, இரத்தத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவுனா என்னது? அதுதான் நித்தியஜீவன். அவர் சொல்றாரு, எப்பா நீ நான் அறியணும்னு விரும்புறேன்ப்பா. பலி, ரத்தம், தகன பலி, கொழுப்பு, மண்ணாங்கட்டி அதெல்லாம் நான் விரும்பல. நீ என்னை அறியணும், அதுதான் எனக்கு மெயின் மேட்டர். புரியுதுங்களா நான் பேசுறது? சோ இந்த ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்றது ஒரு தவறான புரிதல். ஆண்டவர் ஏன் ரத்தத்தை கொடுத்திருக்காரு, அந்த ஒரு கான்செப்ட் கொடுத்தாருன்றத நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9 கடைசியில தான் இது வருது. எபிரேயர் 10 அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு? இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினால் அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. என்ன கன்க்ளூஷன்? என்ன? பலிகள் செலுத்த வருகிறவர்களை பூரணராக்காது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு, சரிங்களா? திரும்ப திரும்ப அந்த வேர்டு பலியோட என்ன வேர்டு வருது? சுத்தம், கிளென்ஸ், என்னை சுத்திகரியும். அந்த குஷ்டரோகி வராம பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், எனக்கு சித்தம் உண்டு
சுத்தமாகு அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஸோ சுத்தம்னா அங்க என்ன பண்றாரு, என்ன பண்ணாரு, ஹீல் பண்ணார். ஸோ பாவத்தை அவர் என்ன பண்ண வரும், பாவம்ன்றது ஒரு வியாதி மாதிரிங்க. அது இருக்கிறனால ஒழுங்கா நம்மளால எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அந்த இப்போ சொல்றீங்களேன், சிலருக்கு காய்ச்சல் வரும் பொழுது உள்ள இருக்கும் காய்ச்சல் அப்படியே ஒழுங்கா ஒரு வேலை செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கா பிள்ளைங்களோட விளையாட முடியாது, அப்படியே அப்படியே படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கும், ஒழுங்கா ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, காய்ச்சல் இருக்கு. அந்த மாதிரி வியாதி உள்ள இருந்ததுன்னா ஒழுங்கா ஃபங்க்ஷனே பண்ண விடாது. அதை ஆண்டவர் டீப்பா போய் சுகமாக்க விரும்புறார். புரியுதுங்களா? சுத்தமாக்க விரும்புகிறார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னார்ல, அதை பண்ண விரும்புறார். இது லீகல் ப்ராப்ளம் இல்ல, வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் பாவம்ன்றது. அதை எப்படி பிளட் டீல் பண்ணுச்சு அப்படின்றது தான் பேசுறாங்க. பூரணப்படுத்தாது, சுத்தமாக்க, ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகள் செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. படிச்சீங்களா? புரியுதா? இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி, பாவம் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி, இன்னும் பாவம் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சிய காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் நீக்க முடியலையாம். இந்த மனசாட்சியின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலையாம். சால்வ் பண்ண முடியாதனால அவன் செலுத்தினாலும் இன்னும் பாவம் இருக்கு அப்படின்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கிறதுனால திரும்ப 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 செலுத்த வேண்டியது தான். சோ அந்த பாவத்தின் பலியா இருக்கட்டும், இல்லைன்னா ரத்தமா இருக்கட்டும், வேலை எங்க நடக்க வேண்டிய வேலை நடக்கலையா? தேவனுடைய மனசாட்சி இல்லையா? இல்ல, மனிதனுடைய மனசாட்சியிலே நடக்க வேண்டிய வேலை நடக்கவில்லை. இந்த அடுத்த வசனம் பாருங்க. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷத்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அங்க நிவர்த்தி செய்ய மாட்டாதேன்னு எங்க போட்டிருக்கு? could not cleanse the conscience அப்படின்னு வருது. மனசாட்சி என்ன செய்ய முடியலையா? கிளியர் பண்ண முடியல. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசித்த போது, நல்லா கவனிங்க, இதெல்லாம் பலிகளை பூர்ணனாக்க முடியல, சுத்தம் செய்ய முடியல, பாவங்கள் உண்டென்றும் உணர்த்தும் மனசாட்சியை போக்க முடியல, இதெல்லாம் பலி யார்கிட்ட செய்ய முடியல? இதெல்லாம் மனுஷன்கிட்ட செய்ய முடியல. பலி தேவனுக்கு என்ன செய்யுதுன்றது முக்கியம் இல்ல. தேவனுக்காக ஏதாவது செய்யறதுக்காக பலி செலுத்தப்படவில்லை. பலி செலுத்தினது மனிதனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணுன்றக்காக. இத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு டோட்டல் ஷிஃப்ட் வந்துடும். Sacrifice did not do something to God. That's not the purpose of the sacrifice. The purpose of the sacrifice to do something in man, precisely in man's conscience. பலி என்பது தேவனுக்கு ஏதோ செய்யணும், தேவனை மாத்தணும், தேவன் கோபமா இருக்காரு, அவர் கோபத்தை திருப்பணும், தேவன் கோபமா இருக்காரு, அவரை மன்னிக்க பண்ணணும், அவருக்கு ஏதாவது இப்போ டிப்ஸ் மாதிரி இல்லாட்டி லஞ்சம் மாதிரி கொஞ்சம் ரத்தம் கொடுக்கணும், அப்படி இல்லைங்க கான்செப்ட். சில போலீஸ்காரலாம் என்ன நோண்டி என்ன அப்படின்னு நீங்க ஒரு 100 எடுத்து கொடுத்தேன், சரி போ 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 அப்படின்னு. அந்த மாதிரி இல்லைங்க இது பலி. It's not turning away of wrath. It's not appeasing wrath. தேவனுடைய கோபாக்கினை ஆக்குறது பலி. அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை. அது பைபிள்ல இல்லாத கான்செப்ட். பலி மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக தான் இருக்குது. ஆனா வெள்ளாட்டு கடா வெள்ளாடு அதுங்களுடைய ரத்தம், காளை இதுங்களுடைய ரத்தம் மனுஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியல அதுங்களால. அதனாலதான் அது பூரணமாக்காத பலியா இருக்கு. சோ அதுங்க செய்ய முடியாததை, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. வா, நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல? 2 மேட்டரை டீல் பண்ண முடியல. என்னது? பாவத்தை டீல் பண்ண முடியல,
அதனுடைய விளைவா மரணத்தையும் டீல் பண்ண முடியல. இந்த பாவம் மரணம் அப்படின்றத வச்சு யார் ஆண்டுகிட்டு இருந்தா? பிசாசு ஆண்டுகிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. இந்த மூணு என்டிட்டியும் பழைய ஏற்பாடோ நியாயப்பிரமாணமோ நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற ஆசாரியத்துவமோ பலிகளோ டீல் பண்ண முடியல அப்படின்றதுதான் எபிரேயருடைய பாயிண்ட். பாவத்தை டீல் பண்ண முடியல, மரணத்தை டீல் பண்ண முடியல, இது ரெண்டத்தையும் வச்சுக்கிட்டு விளாண்டுகிட்டு இருக்கிற பிசாசையும் டீல் பண்ண முடியல. அந்த பலிகள் அதை செய்ய முடியல. சோ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலானார். இன்கார்னேஷன். நல்லா கவனிங்க. மாம்சமானார். சோ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதத அவர் மாம்சமானதின் மூலமா செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு பலிகள் செய்ய முடியாதத அவர் மாம்சமானது மூலமா செஞ்சு முடித்தார். மற்ற பலிகளை போல இயேசு ஒரு பலியே இல்லாம எப்படி வந்தாரு அப்படின்றதான் அடுத்து விளக்குறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. 6ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்? சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, நல்லா கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு ஜீசஸே. ஜீசஸ் சொல்றாரு, ஐயா, உமக்கு பலிகள் நீங்க கேட்கல, நீங்க அதுல பிரியமும் இல்லை, அது உங்களுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். அதே ஒரு தனி மெசேஜுங்க. ரெண்டாவது நீக்கி போடுறது, அது அதுக்கு அடுத்த சீரீஸ் அதுதான் பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நீக்கி போடுறதுனா என்னது, முதல்ல நிலைநிறுத்துறதுனா என்னது அப்படின்னு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது அப்படின்ற செய்தி கேளுங்க, அதுல கொஞ்சம் பேசியிருக்கேன் அதை குறிச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பலியை நீர் விரும்பவில்லை. பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, காணிக்க எதுவுமே நீர் விரும்பவில்லை, அதில் உமக்கு பிரியமும் இல்லை. இயேசு சொல்லிட்டார். வேற என்னங்க வேணும்? பலி தேவன் கேட்கல, சரிங்களா? நமக்கு தேவைன்றதுனால தேவன் கொடுத்தார். சோ இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், நீர் எனக்காக ஒரு எண்ணத்தை ஆயத்தப்படுத்தினீர், நீர் பலியை விரும்பவில்லை, அது உங்களுக்கு பிரியமும் இல்லை. 5ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க, பலியும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். நல்லா கவனிங்க. பலி செய்ய முடியாதத இன்கார்னேஷன் செஞ்சு முடிச்சுது. ஏன் அப்படின்னா, பலிலாம் எக்ஸ்டர்னல், இன்கார்னேஷன் யூனியன். பாருங்க, வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை என்ன? சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிற வார்த்தை. இதை பத்தி புரியணும்னா, யார் இந்த இயேசு கிறிஸ்து, ஹூ இஸ் திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த மெசேஜ் கேளுங்க. சரீரம், வார்த்தை மாம்சமானவர். வார்த்தை மாம்சமானவர் அப்படியே எல்லாத்தையும் சகலத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய மாம்ச சரீரத்துக்கு நடக்கிறது எல்லாருக்கும் நடக்குது. ஸோ என்ன நடக்க முடியல நியாயப்பிரமாணத்தினால? பாவத்தையும் மரணத்தையும் பிசாசையும் டீல் பண்ண முடியல. அது செய்ய முடியாதத தேவன் மாம்சத்துல செஞ்சார். இங்க இதை படிச்சு முடிச்சுட்டாங்க. போவோம் 11ஆவது வசனம் 10-11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறான் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பாதைப்படி ஆக்கி போடும் கடைசி சத்துரு மரணம். ஏன்? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு
பாவத்தை போக்கும் பலியாக அவர் என்ன செஞ்சாரு? மாம்சத்துல வெளிப்பட்டார். வெளிப்பட்டு என்ன பண்ணாராம்? பாவம் மரணம் என்ற பிரமாணங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கினார். எப்படி? எபிரேயர் 2:14 என்ன போட்டிருக்கு? ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பிசாசானவனை அழித்தார். சரிங்களா? 3 மேட்டரை நியாயப்பிரமாணமும் பலிகளும் செய்ய முடியாம இருந்தது. பாவத்தை டீல் பண்ண முடியல, மரணத்தை டீல் பண்ண முடியல, பிசாசை டீல் பண்ண முடியல. அந்த 3த்தையும் அவருடைய சரீரத்துல டீல் பண்ணார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், மரணத்தை மேற்கொண்டார், தமது மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்தார், அப்புறம் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை ஜெயித்தார். ஆமென். சோ அவருடைய பலி நமக்காக செய்தது. நமக்காக நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நமக்காக செஞ்சுச்சு, நம்மிலே செஞ்சது, நமக்காக செஞ்சது. நம்முடைய இருதயத்திலே அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்தது. அந்த வெள்ளாட்டுக்கடா அதெல்லாம் அந்த தைரியம் கொடுக்க முடியாத தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்தது. சோ இந்த பலி நாம் தேவனுக்கு செலுத்தின பலி இல்லை. இயேசு கிறிஸ்து பலி தேவன் நமக்கு செலுத்தின பலி. நல்லா கவனிங்க. பொதுவா எல்லா மதங்கள்லயும் மனுஷன் தேவனுக்கு பலி செலுத்தும். ஆனா நமக்கு பலி செலுத்துகிற தேவனை தான் பைபிள் போயிட்டு இருக்கு. வாங்களேன், ரோமர் 3:8. See, sacrifice is not pointed towards God so that it can do something in his heart. Sacrifice is pointed toward us so that it can do something in us and for us. ரோமர் 3:8 தமிழ் 26 வருது. கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக இயேசுவை ஏற்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க NIV-ல போய் படிச்சீங்கன்னா God presented Christ as a sacrifice. God presented Christ. New King James God set forth. God presented. So கிறிஸ்து தேவன் மனுக்குலத்துக்கு செலுத்தின பலி. நல்லா கவனிங்க. மனிதன் தேவனுக்கு செலுத்தின பலி இல்லை. தேவன் கோபாக்கினை ஊத்தின பலி இல்லை. தேவன் மனுஷனுக்கு ஒரு பலி செலுத்துறார். மனுஷனுடைய இருதயம், மனுஷனுடைய மனசாட்சி தைரியமா வரணுன்றக்காக. எப்படி அந்த தைரியம் வர வைக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, அவர் கொடுக்குறாருல, குமாரனை கொடுத்து நம்ம அவனை குமாரனை போட்டு அடி நடிக்கிறோம்ல. நியாயப்படி தேவனுக்கு என்ன வரணும்? நம்ம மேல அவர் குமாரன் அடிக்கும் பொழுது கோபம் வரணும். நம்மளை போட்டுட்டே என் மகனே அப்படி பண்ணீங்க, உங்களை போடுறானா பாரு இல்லையா அப்படின்ற கோபம் வரணும். அப்படி நம்ம அவரை அடிக்கும் பொழுது அவரு என்ன சொல்றாரு? இவர்களை மன்னியும் சொன்னார்ல. சோ உலகத்தை, அகில உலகத்தையும் தம்மோட ஒப்புரவாக்கினார். எப்ப? சிலுவையிலே. அந்த சிலுவையிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலி, ப்ரொபிஷியேஷனை மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, கோபாக்கினையே மாற்றுகிற பலியா இல்லைங்க. அந்த வேர்டு ப்ரொபிஷியேஷன் ஹிலஸ்ட்ரியான். சரிங்களா? ஹிலஸ்ட்ரியான் தான் கிரீக். அந்த ஹிலஸ்ட்ரியான்ற வேர்டு என்னன்னா மெர்சி சீட். மெர்சி சீட் எங்க வருது? யாத்ராகமம் 25:21. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து. மெர்சி சீட்னா என்னங்க? கிருபாசனம். ஆசனம்னா என்ன? சீட்டு. கிருபன கிரேஸ், மெர்சி, ஹசத், கிருபாசனம். சோ கிருபாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டியே ஒரு மேல ஒரு டப்பா போட்டு மூடுறாங்கல்ல, அதுதான் கிருபாசனம்.
அந்த கிருபாசன பெட்டியின் மீது வைத்து, பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் மத்தியிலும் நடுவிலும். சோ கிருபாசனத்திலே அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நான் உன்னை சந்திப்பேன். I will meet with you at the mercy seat. சோ கிருபாசனத்துல தான் தேவன் மனுஷனை மீட் பண்ண விரும்புறார். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது, மனுஷர்களால் அறையப்பட்ட பொழுது, அந்த இடத்துல தான் தேவன் மனுஷனை மீட் பண்றாருங்க. புரியுதுங்களா? தேவன் மனுஷன் அங்கதான் மீட் பண்றாரு. நம்ம போட்டு அவரை அப்படியே விட்டு வாங்கும் பொழுது அங்க நின்று அவர் சொல்றாரு, கம் வா, I'll hug you. அதுதாங்க கிருபாதார பலி. He set forth him as our propitiation. கிருபாதார பலியாக நம்மை வெளிப்படுத்தினார். இந்த கம்யூனியன் நம்ம எடுக்கும்போது எதை வச்சு எடுக்கிறோம்? எதனால எடுக்கிறோம்? கம்யூனியன் இயேசு கண்டுபிடிச்ச ஒரு மேட்டரா? இது எப்போ ஆரம்பிச்சது இந்த மேட்டர்? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் இஸ்ரேல்ல அடிமையா இருக்காங்க. சோ அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது பஸ்காவின் ஆடு, பஸ்காவின் இரத்தமும் அதனுடைய மாம்சமும். நல்லா கவனிங்க. எகிப்து அது என்னது? அடிமைத்தனத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ், லேண்ட் ஆஃப் பாண்டேஜ். யாரு அடிமைத்தனம் பட்டுச்சுன்னா? பார்வோன். அடிமைத்தனத்தின் அதிபதி. சோ எகிப்திலிருந்தும் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை மீட்டெடுத்தது என்னது? பஸ்கா, ஆட்டுக்குட்டியின் பலி. நல்லா கவனிங்க. அதை கொண்டாடிட்டே இருக்காங்க, வருஷ கணக்கா கொண்டாடுறாங்க. ஆண்டவரே, எங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரே, நன்றி நன்றி நன்றின்னு கொண்டாடிட்டே வராங்க பஸ்காவை. இயேசு கிறிஸ்து பஸ்காவை கொண்டாடும் போது எடுத்து சொல்றாரு, எப்பா, ஏதோ எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கே கொண்டாடிட்டு இருக்கீங்க, அது ஆனா ஒரு ஷேடோ தான். நான் எதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க விரும்புறேன்னா, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசிலிருந்தும் நான் உங்களை என்ன செய்யறேன்? விடுதலை ஆக்க போறேன். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். என் மரணத்தின் மூலமா அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொண்டு வர போகிறேன். இனிமே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. மரணத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினேன், பிசாசின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினேன் என்பதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டைமென்ஷனை கொடுக்குறாரு அவங்களுடைய பஸ்கா செலிப்ரேஷனுக்கு. ஏன்னா forgiveness is associated with deliverance. நல்லா கவனிங்க. மன்னிப்பு அப்படின்றது ஒரு லீகல் மேட்டர் இல்லை, அது விடுதலை. டெலிவரன்ஸ் எங்க வருதுன்னு அந்த வார்த்தை, மன்னிப்பு அப்படின்ற வேர்டு கிரீக்ல என்னன்னா அஃபசிஸ். அஃபசிஸ்ன்ற வேர்டு வேற எங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஏசாயா கோட் பண்றாருல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். அந்த நேரத்துல விடுதலை விடுதலைன்னு வருது பாருங்க, அந்த விடுதலை வேர்டு தான் அஃபசிஸ். சோ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பாவத்துக்கு சிறையாயிருந்தோம், சாபத்துக்கு சிறையாயிருந்தோம், மரணத்துக்கு சிறையாயிருந்தோம், நம்முடைய மால் ஃபங்க்ஷனுக்கு சிறையாயிருந்தோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். In our own brokenness,
எப்படி? நொறுங்குண்ட இருதயங்களை அவர் என்ன செய்றார்? சுகமாக்குகிறார். அப்படிதான் அவருடைய மன்னிப்பு வெளிப்படுகிறது. அவருடைய பலி என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய புரோக்கன்னஸ்குள்ள இறங்கி, நம்முடைய நொறுங்கின நிலைமைக்குள்ளாக இறங்கி பிதாவை கண்டுபிடிக்கிறது. அது மூலமா நம்ம விடுதலை ஆகிறோம். அது மூலமா நம்ம சுகமாகிறோம். அது மூலமா நம்ம குணமாகிறோம். அதுதான் அவருடைய பலி நமக்கு பண்ணுச்சு. இந்த பலி பிதாவுக்கு எதுவும் பண்ணல, பிதாவோட மனசை மாத்தல. இது நம்முடைய புரோக்கன்னஸ்குள்ள, நம்முடைய டார்க்னஸ்குள்ள, நம்முடைய இருளுக்குள்ள, நம்முடைய நொறுங்கின நிலைமைக்குள்ள இறங்கி நம்மளை சுகப்படுத்தவும் நம்மளை விடுதலையாக்கும். Ephesus. Thank goodness. Thank you Jesus. Thank you Lord for delivering us. நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. Freedom. Freedom from sin. Freedom from death. Freedom from devil. பிசாசு, பாவம், மரணம் என்ற வகையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. உடைய பலி விடுதலை ஆக்கினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தைரியமாய் கிருபாசன சண்டைக்கு வர உம்முடைய இரத்தம் எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது. அதற்காக நன்றி. பழைய ஏற்பாட்டு பலிகள், இன்னும் பாவம் உண்டு என்று உணர்த்தும் பலிகள், செய்யக்கூடாதது உம்முடைய இரத்தம் எங்களுடைய மனசாட்சிக்கு செய்தது. தைரியமாய் உம்மிடத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும் தைரியத்தை, புத்திர சுவிகாரத்தை தந்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷத்திற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. எங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக நீர் இரத்தம் சிந்தினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, என் மகா மேன்மையான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உதாரத்துவமாய் கொடுத்துட்டு வரீங்க. God bless you. நிறைய பேசலாம் பாருங்க. இது பேசும்பொழுது அப்படியே தலைகீழ திருப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குப்புறக்கா இருக்கிறனால அதை தலைகீழ திருப்ப வேண்டியது இருக்கு. அப்படின்னா தான் நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானா அதெல்லாம் டீல் பண்ண விரும்புகிறோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க 5 days அந்த இதுக்கு. 5 நாளும் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுறதா இருந்தால் தான் விடுவோம். ஏதோ இடையில 1 நாள் 2 நாள் வரல அப்படின்னா அடுத்து நாங்கள் உங்களை ஆட் பண்ண மாட்டோம். 5 நாளும் அட்டன் பண்ணணும். அஸ்திபாரங்கள் ஃபுல் சீரீஸ் கேட்டு முடிச்சிருக்கணும். கேட்டு உங்களுடைய கேள்விகள்லாம் எழுதி முன்னாடி அனுப்பியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. God bless you. See you also.